தான் அங்கே இருக்கணும், என்னுடைய நான் செலவழிச்ச கனவு தான் இருக்கணும் இப்படி ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா கவர்மெண்ட்டில் நான் வேலை பார்த்துருக்கேன், அப்போ இருந்து 40 வருஷமாக இருக்கிறேன். அப்படி எல்லாரும் சர்ச்சுக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் பாஸ்டர் சொல்லுவேன், பாஸ்டர் வட்டிக்கு வாங்கி பணம் கொடுக்குறாங்க, பிரிஞ்ச கூரையை மேய முடியாமல் இருக்காங்க, இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்டால் எனக்கு பாஸ்டர் பிடிக்கல. அப்புறம் சர்ச்சிலேருந்து வெளியே வந்துட்டு என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு சர்ச்சுக்கு போனேன். அங்கே சிறுவர் ஊழியம் பண்ணேன். சிறுவர் ஊழியம் யூத் ஊழியம் ரொம்ப பிடிக்கும். அதில் செஞ்சால் ஒரு பஸ்ஸு நிறையா சின்ன பிள்ளைகளாம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவேன். நானே பஸ்ஸு காசு கொடுத்து பிள்ளைகளை கூட கூப்பிட்டு வந்து கிராமத்துக்கு கூட அப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். பாஸ்டர் இந்த பையன் இப்படி இருக்கான், சர்ச்சுக்கு கொடுக்காம சின்ன பிள்ளைகளை பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அப்படி என்ன பேச ஆரம்பிச்சாரு. சரி அதிலே விட்டுட்டு ஜீவக்கல் அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4000-5000 பேருக்கு யூத்துக்காக ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கு, இந்த ஏசி மெக்கானிக், இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் பண்ணோம். ஒரு 250 இளைஞர்களை வச்சு இதை நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நிறைய ஹோம்ஸ் எல்லாம் ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு என்ன ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, என் சர்ச்சில் நான் என்னுடைய இடத்துல நான் ப்ரேயர் நடத்த முடியாதுனால எனக்கு நடத்த தெரியலை. என் மனைவி நடத்த சொன்னால் அவங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் இப்படியே இருக்குது, யாராவது நடத்த மாட்டாங்களா, யாராவது ஊழியர்கள்லாம் சர்ச்செல்லாம் வச்சிருக்காங்களே நம்ம இடத்துக்கு வரமாட்டாங்களா, நமக்கு சண்டே ஸ்கூல் நடத்த மாட்டாங்களா, நம்மகிட்ட ப்ரேயர் நடத்த மாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா காணிக்க விட மாட்டாங்க, அப்படி யாருமே வர்றதில்லை. எனக்கு என்ன ஆசைனா, என் கூட ஊழியர் எத்தனை பேர் எல்லாரும் ஊழியக்காரங்கள் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்ட முடியல, அது கட்ட முடியல, இப்படி இருக்காங்க. எனக்கு காசே வாங்கக்கூடாது, காசே வாங்க நான் கொடுக்குற ஊழியம் செய்யறாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் பொண்ணை சர்ச்சைக்கு கூட்டு போன என் பொண்ணு சொல்லுவோம், எப்பா நீ ஊழியக்காரன் அணையினா காணிக்கைங்கிறதுக்கு நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவான். ஐயோ இந்த பிள்ளை நீ இப்படி சொல்லுது, ஒரே ஒரு பொண்ணு இந்த இப்படி சொல்லுது, அப்புறம் இதெல்லாம் பிடிக்காசு போயிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ நாங்கள் சிஎஸ்சிக்கு போகிறோம். ஆனால் எனக்கு 1 to 1 என்ன ரொம்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நல்லா பேசுவேன், பாடுவேன், எல்லாமே பண்ணிடுவேன். ஆனால் ஒரு ஆள்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்ல தெரிய மாட்டேன். எனக்கு அதுதான் இப்போ டீமெண்ட்ஸ். யூத்துகிட்ட சர்ச்சு யூத்துகிட்ட பேசுறது நான் பேசுவேன். குழந்தைகள் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தைகளை பூரா ஆர்கனைஸ் பண்ண சொன்னீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். ஆனால் இவருக்கு சுவிசேஷம் சொல்லணும், என் ஃப்ரெண்டு இவர் சொல்ல தெரிய மாட்டேன். அது எப்படி சொல்லணும், எப்படி சொன்னால் இவர் ஆண்டவருக்குள்ள வருவார் அப்படிங்கிற அந்த ரகசியம் எனக்கு தெரியலை. இது நம்மளாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன செய்யணும் இருந்துச்சுன்னா, எப்படியாவது ஒரு ஆளை பார்த்தா அவங்கள்ட்ட பேசி ஆண்டவரை பற்றி சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஆனால் என் கூட இருந்தால் அத்தனை பேர் சொன்னவங்க நம்ம பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ரொம்ப ரிலீஃபாக இருக்கு. வந்தது உண்மையிலேயே நான் ஊழியம் செய்யறது நான் நம்புறேன். ஏன்னு 129 பேர் நான் வச்சிருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 4000 பேருக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஆண்டவரை பற்றி சொன்னதே இல்லை. நிறைய நர்சிங் பயிற்சி கொடுத்துருக்கேன், லேப் டெக்னீஷியன் பயிற்சி கொடுத்துருக்கிறேன், ஒரு கம்யூனிட்டி காலேஜ் நடத்துறேன். ஆனால் யாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல தெரியாது. இந்துக்காரங்க எப்படி சொல்லாத பிரச்சனை வந்துருமோ என்னமோ ஏதாவது இப்படி பயந்துட்டு சொல்லவே தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவங்கள்ட்ட பேசிட முடியுது, ஆனால் இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியல. அதனால இப்ப நான் செய்யறது 150 பேரை வச்சிருந்தா கூட அவங்களுக்கு நம்ம ஊழியம் தான் செய்யணும். சாப்பாடு கொடுக்குறோம், ட்ரெஸ் கொடுக்குறோம், சோப்பு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், யாரை வச்சோ ப்ரேயர் பண்றோம். ஆனால் நம்மளும் ஊழியம் தான் செய்யறோம், பரவாயில்ல அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் தைரியமா இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி.